இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல போகிற வேலை வந்த பொழுது தன்னுடைய ஆவியில் கலங்கி தன்னுடைய சீஷர்களோடு கடைசி வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு புதிதான கட்டளையை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 13வது அதிகாரம் 34-35 வசனங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு பதிவு செய்யவில்லை, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் என்னிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பதிவு செய்யவில்லை. எனக்காக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும், கைகளை அசைத்து கால்களை அசைத்து நடனம் பண்ணி என்னை ஆராதனை செய்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் இங்கு நமக்கு கற்பிக்கவில்லை. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பிக்கவில்லை. அதற்கு மாறாக புதிதான ஒன்றை அவர் நமக்கு கற்பிக்கிறார். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளை நமக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆனால் காரியம் அதோடு முடிந்து விடவில்லை. அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதோடு காரியம் முடிந்து விடுகிறதில்லை. அவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்திருக்கிறார். அதற்காக மறுபடியும் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று அவர் நமக்கு கற்பிக்கவில்லை. அதற்கு மாறாக என்ன கற்பிக்கிறார்? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரத்தில் இன்னும் கூட ஒரு ஓமையோடு அவர் நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறார். அதை நாம் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். நேரம் கிடைத்தால் இன்னும் ஒரு முறை கூட நீங்கள் தியானியுங்கள். அதில் என்ன அவர் சொல்லுகிறார்? எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்கள், இங்கு ஒரு ராஜாவை குறித்து ஊமையாய் அவர் பேசுகிறார். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்து என்று சொல்லுகின்ற பொழுது அதை இப்படியாக வர்ணிக்கிறார்கள். $4 பில்லியன் என்று சொல்லி அதை குறித்து எழுதுகிறார்கள். அதை இந்திய ரூபாயின் மதிப்பில் நாம் கணக்கிட்டால் அது 400 கோடி ரூபாய். அப்பொழுது அவனுக்கு அந்த கடனை தீர்க்க வழியில்லாத பொழுது அந்த ராஜா அவனை மன்னித்து விடுகிறான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம், பாருங்கள், $4 பில்லியன் எங்கு இருக்கிறது, 100 வெள்ளிப்பணம் எங்கு இருக்கிறது? 100 வெள்ளிப்பணத்தை கணக்கிட்டால் ஒரு 25,000 ரூபாய் வருகிறது. 400 கோடி ரூபாய் எங்கே இருக்கிறது? 25,000 ரூபாய் எங்கே இருக்கிறது? பாருங்கள். ஆனால் இந்த 100 வெள்ளிப்பணத்தை கடன்பட்டிருந்தவனாய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை அவன் கண்டு அவனை பிடித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்கிறான். பாருங்கள், இந்த 2 காரியத்தையும் நான் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அன்பு விலை மதிப்பற்ற அன்பு. அது $4 பில்லியன் நாம் ஒப்பிடலாம். அது விலை மதிப்பற்ற அன்பு. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை ஒப்பிடுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்மோடு பழகுகிறவரிடத்தில், நம்முடைய சூழலில் இருப்பவர்களிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதை நினைத்து? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பை நினைத்து நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த ஊமையில் அவர் விரிவாக விளக்கி சொல்லுகிறார். $4 பில்லியன். அந்த ராஜா அவனுக்கு மன்னித்த தொகை $4 பில்லியன். ஆனால் அவனுக்கோ இந்த 25,000 ரூபாயை மன்னிக்க மனதில்லை. நாமும் கூட நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? நம்மை சுற்றி இருக்கிறவரிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அன்பாய் இருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பு விலை மதிப்பற்ற அன்பு. அந்த அன்பை நினைத்து நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் இங்கு சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? அவர் நம்மிடத்தில் காண்பித்த அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் தியானிப்போம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற முயற்சிகள் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.